காலையில் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வெளியில் வரப்போ தான் வந்து பெட்டு மேலே வந்து நேற்று மத்தியானம் வந்த கொரியர் கவர் வந்தது. இந்த கொரியர் கவரில் வந்து லைஃப் ஆஃப் மோனின்னு சொல்லிட்டு ஒரு மசாலா தூள் சப்ளையர் ப்ளஸ் ஹேர் ஆயில் சப்ளை பண்ணுறவங்க அவங்ககிட்ட இருந்து தான் வந்தது. நாங்கள் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து இவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ரசப்பொடியாக இருக்கட்டும், கறி மசாலா இருக்கட்டும், குழம்பு மிளகாய் தூளாக இருக்கட்டும், ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இந்த குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடியெல்லாம் இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து கருவாடு கத்திரிக்காய் குழம்பு வாங்குறதுக்கு மார்க்கெட்டில் வந்து கருவாடு வாங்கிட்டு வந்துட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து கருவாடு நல்லா வதக்கிட்டு அப்போ தான் மண்ணெல்லாம் வந்து கீழே தனியாக வரும். ஒரு 2 நிமிஷம் கருவாடு வதக்கிட்டு பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருங்க. கருவாடுலாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அந்த சுடு தண்ணியில் வந்து கருவாடு ஆட் பண்ணி 2 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிடுங்க. அப்போ அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும். தனியாக வடிகட்டி தனியாக கருவாடு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. நான் மார்க்கெட்லேருந்து வர்றப்பவே வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து 4 அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, தேங்காய் தூள் அரை மூடி, கருவேப்பிலை. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணுங்க. கட் பண்ணி வச்சு தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை, இந்த தேங்காய் தூள் வந்து ஒரு அரை மூடி, ஒரு கலர் கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம பார்சலில் வந்த லைஃப் ஆஃப் மோனி நான் வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் அதாவது லைஃப் ஆஃப் மோனின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பர்லாம் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க, ஹேர் ஆயில் தேவைப்படுறவங்க, இந்த ரசப்பொடி, சாம்பார் பொடி, இந்த மாதிரி குழம்பு மிளகாய் பொடி தேவைப்படுறவங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த தேவையான அளவு வந்து குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து நல்லா அரைப்படும். நல்லா மசாலா அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கடையில் வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுங்க. கத்திரிக்காயில் ஓரளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அரைச்ச மசாலா அதிலே தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா 3/4 வேகட்டும். மஞ்சத்தூள், உப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கத்திரிக்காய் 3/4 வந்ததுக்கப்புறம் அந்த புளி கரைசலை வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கருவாடு ஆட் பண்ணணும். கத்திரிக்காயில் 3/4 வேகட்டும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கருவாடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஹேர் ஆயில், குழம்பு மிளகாய் பொடி, இந்த மாதிரி மசாலா பவுடரு, ரசப்பொடியெல்லாம் தேவைப்படுறவங்க அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.